Hi friends, welcome to Suchi's Nook. It's Wednesday. காலையிலேருந்து என்ன சமைக்கலான்னு யோசிச்சு கடைசியாக ஒரு டெசிஷன் எடுத்தாச்சு. நான் நினைக்கிறேன் எல்லாருமே இது ரொம்ப யோசிப்போம். மார்னிங் கொஞ்சம் கடுப்பான விஷயம் கூட. ஸோ ஃபைனலி யோசிச்சு என்னோடய கம்ஃபர்ட் ஃபுட் ரசம் வித் எக் ஆம்லேட் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் மட்டும்தான். ஸோ அதனால தான் சிம்பிளாக வச்சிடலாம், எது காம்ப்ளிகேட்டடாக செய்ய வேணான்னு சொல்லிட்டு. ஸோ ரசம் வைக்கிறதுக்கு புளி தக்காளி எல்லாம் தண்ணியில் ஊற வச்சுட்டு, வார்ம் வாட்டரில் ஊற வச்சுட்டு, அதில் மிளகு சீரகம் காஞ்ச மிளகா கொரவரப்பாக அரைச்சி பூண்டெல்லாம் நல்லா தட்டி போட்டு நல்லா கரைக்கணும். கை விட்டு நல்லா கரைங்க. ஸோ இது என்னோடய ஸ்டைல். ஒருத்தவங்க ஒரு மாதிரி வைப்பாங்க. திஸ் இஸ் மை வெர்ஷன். ஸோ நல்லா கை விட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு, எனக்கு இந்த மிக்சியில் அரைச்சி போடுறது அதெல்லாம் பிடிக்காது. ஸோ நல்லா கையில் கரைச்சிட்டு கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக், அப்புறம் ஆயிலில் இது தாளிப்புக்கு கடுகு காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து போட்டுட்டு ரசம் நல்லா அப்படியே நுரைச்சி வரும்போது ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுவேன். சில பேர் கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வைப்பாங்க. பட் நான் கொஞ்சம் அப்படியே நுரைச்சி வரும்போது ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுவேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா நுரைச்சி அப்படியே வாசனையே அந்த மிளகு சீரகம் பூண்டு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி அப்படியே நல்ல வாசனை. ஸோ இப்போ எக் ஆம்லேட் பண்ணலாம். நான் சின்ன வெங்காயம் தான் போடுவேன். ஸோ சின்ன வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நிறைய போடுவேன். எனக்கு வெங்காயம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய வெங்காயம் போட்டு ஒரு ஆம்லேட். இப்போ ஹாட் ரைஸோட ஆம்லேட் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அதை விட நம்மளுக்கு எதுவுமே சொர்க்கம் கிடையாது. ரசம் வித் ஆம்லேட் இஸ் மை ஃபேவரட் கம்ஃபர்ட் ஃபுட் ஆல் டைம். இதோடு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு பண்ணது கொஞ்சோண்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுவும் வச்சுக்கிட்டேன். ஸோ யூஸ்வலாக ரசம் சாதம் நல்லா கரைச்சிட்டு அதுக்கு மேலே தான் ரசம் ஊற்றுவேன். பட் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக நான் அது மேலே அப்படியே ஊற்றிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஆம்லேட் வச்சு கொஞ்சம் கத்திரிக்காய், எனக்கு கத்திரிக்காய் தான் ரொம்ப ஃபேவரட். அதுவும் இந்த மாதிரி காரக்குழம்புலலாம் போட்டால் அது புளிப்பு காரம்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பிடிச்சிட்டேன் இன்றைக்கி. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. தேங்க்யூ.